செல்ல குழந்தைகளுக்கு அழகிய வணக்கங்கள். குழந்தைகளை ஏற்கனவே நம்ம திருக்குறள் ஒரு பகுதி பார்த்துருந்தோம். ஒரு 10 குறள்கள் நம்ம பார்த்துருப்போம். அந்த குறள்கள்லாம் ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அதுக்கு அடுத்த குறள்கள் ஒரு 10 குறள்களை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த குறள்கள் நீங்கள் வீடியோ பார்த்து படிச்சிங்களா, இல்லை வீடியோ பார்த்துட்டு உங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்களா, படிச்சிட்டிங்களா என்ன அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி இது வரைக்கும் யாராவது அந்த ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காம இப்போ தான் செகண்ட் வீடியோ வந்திருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். அதையும் பாருங்கள். ஓகேவா? ஏற்கனவே ஒரு 10 குறள் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அடுத்த ஒரு முக்கியமான ஒரு 20 குறள்கள். சரிங்களா? ஓகே, பார்க்கலாமா? ஓகே. நம்ம ஒரு இப்படி ஒரு அங்கே ஒரு குறள் இங்கே ஒரு குறள் அப்படின்னு சொல்லிட்டு எளிமையாக இருக்க குறள்களாக ஒரு 50 குறள் 40 குறள் பார்த்துருவோம். பார்த்து முடித்ததுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான அதிகாரங்களாக ஒரு 10 அதிகாரம் பார்ப்போம். அதையும் முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா லைனாக ஒவ்வொரு திருக்குறளாக பார்த்துட்டு வரலாம். சரியா? அதிகாரம் வாரியா. ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தோம், 10 திருக்குறள் பார்த்துருந்தோமா? இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய குறள். சரியா? இப்போ என்ன குறள் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு குறள் நம்ம ஏற்கனவே ஒரு 10 குறள் பார்த்துருந்தோம் இல்லையா? அந்த குறளில் இருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? உங்கள் கருத்துக்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் அடுத்து உங்கள் கிளாஸ்லாம் அப்ளை பண்ணிங்களா? கிளாஸில் வீட்டில் அம்மாட்டையெல்லாம் சொன்னீங்களா? சரியா? அதை புரியலை அப்படின்னா திருப்பி கூட கேளுங்க, என்னன்னு நான் சொல்கிறேன். இல்லை வீட்டில் அம்மாட்டையோ அக்காட்டையோ அப்பாட்டையோ ஆட்டையோ கேட்டிங்கன்னா கூட அது என்னங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. சரிங்களா? சரி. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. அந்த தப்பு உங்களுக்கு தெரிஞ்சே அந்த தப்பு பண்ணுறீங்க. தெரிஞ்சே ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா மனசு கொடுத்துருமா, ஐயோ பண்ணிட்டோமே மாட்டிக்குவோமா. அப்போ ஒருத்தர்கிட்டருந்து ஒரு பேனாவை தூக்கிடுறீங்க. எடுத்துகிட்டு ஐயோ யாரும் தெரிஞ்சிருமா, யாரும் பார்த்துருவாங்களா, மாட்டிப்போமா அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குமா? ஹோம்ஒர்க் முடிச்சிட்டிங்களா டீச்சர் கேட்குறாங்க. ஹோம்ஒர்க் முடிக்கலை, ஆனால் முடிச்சுட்டே நீங்கள் போய் சொல்லிட்டீங்க. ஐயோ டீச்சர் எப்போ நோட் வாங்கி செக் பண்ணுவாங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குமா? வீட்டில் ஏதோ ஒரு தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. இல்லை வீட்டில் ஏதோ ஒரு தண்ணியோ பாலோ இல்லை ஏதோ ஒன்று கொட்டிட்டீங்க, அம்மாவுக்கு தெரியல. கொட்டினோன்னாமா ஐயோ அம்மா திட்ட போகிறாங்கன்னு பயம் இருக்குமா? அதுதான் உங்கள் மனசு தெரிஞ்சு ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தப்பை ஐயோ தப்பு பண்ணிட்டோமே மனசு கடந்து பதறுமா. சரியா? தெரிஞ்சே ஒரு தப்பு பண்ணக்கூடாது. அதுதான் சொல்ல வராங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தெரியுது, தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணக்கூடாது, அந்த தப்பான விஷயத்தை பண்ணக்கூடாது. இப்போ போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட்றீங்க, ஃப்ரெண்டை அடிக்கிறது தப்புன்னு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா வீட்டில் யாரும் சொல்லி கொடுத்துருவாங்களோ மாட்டிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஏதாவது மண்ணில் போய் விளாடாத இது பண்ணாதேன்னு சொல்லியிருப்பாங்க, மண்ணை திங்காதேன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மண்ணில் விளாண்டுருப்பீங்க, தலையில் அள்ளி போட்டிருப்பீங்க, வாயில் தின்னுருப்பீங்க. ஐயோ வீட்டுக்கு போனால் திட்டுவாங்களே அடிப்பாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அதுதான் உங்களுக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தெரியுதுன்னா அந்த தப்பை பண்ணாதீங்க. இதை செஞ்சால் அம்மாட்ட அடி விழுகும், அப்பாட்ட அடி விழுகும், டீச்சர்கிட்ட அடி விழுகும்னு ஒரு விஷயம் தெரியுதுன்னா அதை பண்ணவே கூடாது. அடி விழுகும்னு தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டே ஏன் பண்ணணும்? அப்படி பண்ணிவிட்டு ஐயோ மாட்டிடுவோமோன்னு பயப்படுறதுக்கு அதை பண்ணாமலே இருந்துட்டு போயிடலாம்ல. அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார். உங்கள் மனசுக்கு தெரிஞ்சு ஒரு விஷயம் தப்புன்னு தெரியுன்னா அந்த தப்பை செய்யாதீங்க. அதே மீறி எங்கள் தப்பு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் மனசே உங்களை என்ன பண்ணணுன்னா கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கும். பண்ணிட்டோமேன்னு ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குமா. சரியா? அதைத்தான் சொல்கிறாங்க. இந்த குறள் என்னது? தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். உங்கள் மனசரியாக தான் நெஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மனசரியாக ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம மனசே சுடுமா, ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு சுடுமா. சரியா? குறள் சொல்லுவோமா? தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஒருக்கா சொல்கிறீங்களா? தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இன்னொருக்கா சொல்லிடுமா? சொல்லுங்கள் சேர்ந்து. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். படிச்சிட்டோமா? சரி, திருப்பி இன்னொருக்கா கேட்டுக்கோங்க. அடுத்த குறள் போமா? அடுத்த குறள் பாருங்கள். எஸ், இது ரொம்ப ஈஸியான ஒரு குறள் தான். ரொம்ப ஈஸியான ஒரு குறள். பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை நன்று. சரியா? என்ன சொல்கிறாங்கன்னா நிறையா மற்றவங்களுக்குலாம் நல்லது செய்யணும்னு சொல்லுவாங்க. நீ மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும், யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயம் சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோமோ இல்லையோ, மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறோமோ இல்லையோ, அதையெல்லாம் விட ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னா பொய் பேசாமல் இருக்குது. நீங்கள் பொய் மட்டும் பேசாமல் இருந்து பழகிட்டீங்க அப்படின்னா மற்ற எந்த நல்ல பழக்கமும் கூட நீங்கள் செய்ய தேவையில்லை.
அதான் சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கு போய் ஒரு ஹெல்ப் பண்ணுறதோ, அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ, இல்லை உங்கள் டீச்சருக்கு ஹெல்ப் பண்ணுறதோ, இல்லை வெளியில் வேறு யாராவது ஒருத்தவங்களுக்கு கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுற, அது மாதிரி எந்த ஒரு நல்லதும் பண்ண வேண்டாமா. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். என்ன பண்ணால் போதும்? பொய் மட்டும் பேசாமல் இருந்தால் போதும். நீங்கள் பொய் மட்டும் பேசாமல் இருந்தால் போதும், மற்ற எந்த நல்ல விதம் நீங்கள் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அப்படி நீங்கள் போய் பேசுகிறீங்க அப்படின்னா மற்ற எல்லா விஷயங்களையும் செய்யணும். மற்ற நல்ல விஷயங்கள், அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டு நடக்கணும். அப்புறம் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னா அந்த ஹோம்ஒர்க்கை கரெக்டாக எழுதி முடிக்கணும், இது பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்கள் லைஃப்பில் இருக்க எல்லா விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணி முடிக்கணும். ஒன்றா அதையெல்லாம் கரெக்டாக பண்ணி முடிக்கணுமா, இல்லை பொய் பேசாமல் இருக்கணுமா? உண்மையே சொல்லப்போனால் நீங்கள் பொய் பேசக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா மற்ற எல்லா விஷயங்களையும் நீங்களாகவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுவீங்க. அதுதான் உண்மை. ஓகே, இப்போ டீச்சர்கிட்ட பொய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. டீச்சர்கிட்ட பொய் பேசக்கூடாது, உண்மையை தான் பேசணும். ஹோம்ஒர்க் எழுதிட்டு வர சொல்கிறாங்க, ஹோம்ஒர்க்கு எழுதலை நீங்கள், ஆனால் நான் எழுதலைன்னு பொய் சொல்லாமல் எழுதலைன்னு உண்மையை சொல்லாமல் எழுதிட்டேன்னு பொய் சொல்கிறீங்க. அப்போ என்னாகும்? அடி விழுகும். இப்போ உங்கள் டீச்சர்கிட்ட பொய் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ என்ன சொல்லுவீங்க? டீச்சர் நான் ஹோம்ஒர்க் எழுதலை, டீச்சரை அடிப்பாங்க. மறுநாள் எழுதாம போகிறீங்க, டீச்சர் நான் ஹோம்ஒர்க் எழுதலை அப்படின்னு சொல்லுவோமா? மாட்டோம். போய் எழுதலைன்னு போய் மேம்கிட்ட நேரடியாக உண்மையை சொல்கிறதுக்கு பேசாமல் எழுதிட்டே போயிடுவோன்னு தோணுமா? எழுதிட்டே போயிடலான்னு தோணுமில்ல? அதுதான், நம்ம பொய்ன்னு ஒன்று பேச ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பண்ணுற எல்லா தப்பையும் எப்படா மறைக்கலான்னு தான் தோணும். நிறையா தப்பு நம்மள அறியாமலே நமக்கு பண்ண தோணும். ஓகே, ஸோ அப்போ பொய் பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டோம். உண்மையை மட்டும்தான் பேசணும். யார் என்ன கேட்டாலும் உண்மையை மட்டும்தான் பேசணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா உங்களை அறியாமலே நீங்கள் எல்லா நல்ல விஷயத்தையும் செய்வீங்களாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம் இருக்கோ அந்த நல்ல பழக்கங்கள் எல்லாத்தையும் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்களா. அதனால் எக்காரணம் கொண்டு யார்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? பொய் பேசக்கூடாது. உண்மையை மட்டும்தான் பேசணும். நீங்கள் மற்ற நல்ல விஷயம் பண்ணுறீங்க பண்ணலை, அது முக்கியம் கிடையாது. பொய்யை மட்டும் நீங்கள் பேசாமல் உண்மையை மட்டும் பேசுங்க. அது குறிப்பாக யார்கிட்ட உண்மையை பேசணும்? அம்மா, அப்பா, டீச்சர், இவங்க 3 பேர்கிட்டையும் எப்பையும் உண்மையை மட்டும்தான் பேசணும். பொய் பேசவே கூடாது. வெளியில் நீங்கள் பேசுகிறீங்களோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கு பாடம் சொல்லித்தர டீச்சர்கிட்ட, உங்கள் வீட்டில் இருக்க அம்மா, அப்பா, 10 இவங்கக்கிட்ட மட்டும் என்றைக்கு என்ன பண்ணக்கூடாது? பொய் பேசவே கூடாது. இந்த 3 பேர்கிட்டையும். சரிங்களா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை நன்று. ஈஸியாக இருக்கும் இந்த குறள். சொல்லி பாருங்களேன். பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை நன்று. முடிஞ்சா? சிம்பிளாக இருக்குது அந்த குறள். ஒருக்கா சொல்லுங்கள். பொய்யாமை 2 தடவை வரும். சரியா? சொல்லுங்கள். பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை நன்று. ஈஸியாக இருக்கா அந்த குறள்? சொல்லுவோமா? சொல்லுங்கள். பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை நன்று. இன்னொருக்கா சொல்லுங்கள், சேர்ந்து சொல்லுங்கள். பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை நன்று. ஓகே, சரி, அடுத்த குறள் போமா? அடுத்து பாருங்கள். இதுவும் ரொம்ப ஒரு ஈஸியான குறள் தான். இப்போ நீங்கள் உடம்பு அழுக்காக இருந்துச்சு, இப்போ விளாண்டுட்டு வர்றீங்க, மேலு காலெலாம் அழுக்காக இருக்குது, மண்ணாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம்? தண்ணியை ஊற்றி குளிப்போம். கரெக்டாக? உடம்பு அழுக்காக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? தண்ணி ஊற்றி குளிப்போம். இதே மனசு அழுக்காக இருக்குது. மனசு அழுக்குன்னா என்னது? மனசு எப்படி அழுக்காக இருக்கும்? மனசு எப்படி அழுக்காக இருக்கும்னா, நீங்கள் தப்பு செய்கிறீங்க, பொய் பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் மனசு அழுக்காக இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? பொய் பேசுகிறீங்க அப்படின்னாலே உங்கள் மனசு அழுக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பொய் பேசலை அப்படின்னா மனசு சுத்தமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த கையை அழுக்காக இருந்தால் அவங்களால சாப்பிட முடியுமா? அதுவும் சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் என்ன பண்ணீங்க, கை எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்நாக்ஸ் இருக்கா எடுத்து சாப்பிட்ணுன்னு சாப்பிட்ருவோம். கை, கால், மண் எல்லாம் முகஞ்சியெல்லாம் அழுக்காக இருந்தால் நம்ம அப்படியே விடுமா? மாட்டோம். தண்ணியை வச்சு கழுவுமா? சோப் போட்டு நல்லா குளிச்சிரோமா? அப்போ உங்களுக்கு உடம்பு வெளியில் அழுக்காக இருந்துச்சுன்னா அது தெரியுது. உடனே என்ன பண்ணிடுவீங்க? தண்ணி வச்சு குளிச்சிடுவீங்க. மனசு அழுக்காக இருக்குது அப்படின்னா அது எப்படி தெரியும்? உங்களுக்கே தெரியும். நீங்கள் பொய் சொல்கிறீங்க, தப்பு பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்கள் மனசு அழுக்காயிருச்சுன்னு அர்த்தம். பொய் சொல்கிறீங்க, தப்பு பண்ணுறீங்கனாலே என்ன அர்த்தம்? மனசு அழுக்காக இருக்குன்னு அர்த்தம். அப்போ மனசு அழுக்காக இருக்க மனசை எப்படி சுத்தம் பண்ணலாம்? பொய் பேசாமல் தப்பு பண்ணாமல் இருந்தாலே சுத்தம் பண்ணிடலாம். ஓகே, அதை தான் வள்ளுவர் சொல்கிறாரு. வெளியில் இருக்க அழுக்கு தண்ணியை வச்சு சுத்தம் பண்ணோம்னா சுத்தமாயிரும். வெளியில் இருக்க அழுக்கை தண்ணி வச்சு க்ளீன் பண்ணால் சுத்தமாயிரும். ஆனால் மனசுக்குள்ளே இருக்க அழுக்கை எப்படி க்ளீன் பண்ண முடியும்? எப்படின்னா உண்மையை மட்டும் பேசணும்னா அதுவாகவே க்ளீன் ஆயிருமா. சரிங்களா? உண்மையை மட்டும் பேசிட்டு நல்ல பழக்கங்கள் மட்டும் பண்ணோம் அப்படின்னா மனசில் இருக்க அழுக்கு அதுவாகவே போயிருமாமா. சரிங்களா? அதைத்தான் சொல்கிறாங்க. சொல்லுங்கள். புறந்தூய்மை நீரான் அமையும். சொல்லுவோமா? சொல்லுங்கள். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். சொல்லுங்கள். புறந்தூய்மை
நீரான் அமையும். அகந்தூய்மை வாய்மையான் காணப்படும். இன்னொருக்கா சொல்லுங்கள். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். சரியா? முடிஞ்சா? அடுத்த குறள் போமா? அடுத்த குறள் பாருங்கள். அடுத்து இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு குறள் தான். என்ன அப்படின்னா, இந்த வெளியில் இப்போ ரூம் இருட்டாயிருச்சு. ஓகே, ரூம் வந்து இருட்டாக இருக்குது அப்படின்னா இந்த ரூம் இருட்டை சரி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? விளக்கு போடுவேன். லைட் அடிப்போமா? ஓகே, விளக்கு அப்படின்னு சொல்லுவோம். விளக்கு போடுவோமா? விளக்கு போட்டோம்னா என்ன ஆயிரும்? ரூம் வெளிச்சமாயிடும். இல்லை கரண்ட்டு போயிடுச்சு, டக்குன்னு என்ன பண்ணுவீங்க? ஃபோனில் இருக்க லைட்டை ஆன் பண்ணுவாங்க. இல்லை வீட்டில் எமர்ஜென்சி லைட் இருந்துச்சுன்னா போடுவாங்க. இல்லையா தீக்குச்சி ஏற்று மெழுகுத்தி ஏற்றுவாங்க, விளக்கு ஏற்றுவாங்க, ஏதோ ஒன்று. அப்போ வெளியில் இந்த ரூம் இருட்டாக இருந்துச்சுன்னா லைட்டு போட்டால் உடனே பளிச்சுன்னு ஆயிரும். ஏன் இருட்டில் நம்மளால் இருக்க முடியாது? ஏன்னா இருட்டில் எந்த பொருளுமே தெரியாது. இருட்டில் நம்மளால் இருக்க முடியுமா? எவ்வளோ பயம் இருக்கும். உடனே யாராவது கரண்ட் அந்த பட்சம் அம்மான்னு ஏமா போய் கட்டி பிடிப்போம்ல, ஐயோ இருட்டில் இருக்க பயமாக இருக்குன்னு அலறிட்டுலாம் வருவோம்ல. ஏன்னா இருட்டில் நம்மளால் இருக்க முடியாது, பயமாக இருக்கும். இப்போ வெளியில் ஒரு இருட்டு இருந்தால் எவ்வளோ பயமாக இருக்கும். அதே மாதிரி மனசுக்குள்ளேயும் ஒரு இருட்டு இருக்குமா? சரியா? அதான் சொல்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்னேன்னா மனசு அழுக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா, பொய் பேசினோம்னா மனசு அழுக்காயிரும்னு சொன்னேன்ல. மனசு அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா மனசு இருட்டாக போயிடுமா? நீங்கள் வேணால் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபோன்லேயோ இல்லாட்டி டார்ச் லைட்லேயோ எடுத்து என்ன பண்ணிடுங்கன்னா, ஏதாவது ஒரு மண்ணோ இல்லாட்டி அழுக்கோ உடனே ஃபோன் எடுத்து ஒப்பேத்துட்டேன்னா ஏதாவது ஒரு லைட் இருந்துச்சுன்னா அதில் ஃபுல்லாக மண்ணோ இல்லாட்டி ஏதாவது க்ரீமோ அப்பிட்டு லைட் அடித்து பாருங்கள், வெளிச்சம் தெரியுமா? தெரியாது. ஓகே, இப்போ லைட் இருக்குன்னா லைட்டு மேலே ஏதாவது அழுக்கு மாதிரியோ இல்லை களிம்பு மாதிரியோ இல்லை சாக்லேட் மாதிரியோ ஏதாவது ஃபுல்லாக படர்ந்த அழுக்கு மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லைட் அடித்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வெளிச்சம் வருமானு கேட்டால் வராது. ஏன்னா லைட்டில் வெளிச்சம், அந்த லைட் மேலே அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது வெளிச்சமே வராது, இருட்டாக தான் இருக்கும். ஓகே, இப்போ அதே மாதிரி தான் மனசுக்குள்ளே அழுக்கு இருக்குதுன்னு சொன்னோன்னா, போன குறள் சொல்லும்போது மனசுக்குள்ளே அழுக்காக இருக்குன்னா மனசு என்ன ஆயிரும்னா இருட்டாயிருமா? சரியா? எது நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு உங்களால் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அம்மா கிட்ட உண்மையை பேச முடியாது, அப்பா கிட்ட உண்மையை பேச முடியாது. மனசு இருட்டாச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் எதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே தெரியாது. படிக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் படிக்க முடியாது. விளாடணும்னு நினைப்பீங்க, விளாட முடியாது. விளாட்ற இடத்துல யார் கூடயா சண்டை வரும். அம்மா அப்பா எதாவது சொல்லுவாங்க, அதை கேட்க மாட்டீங்க. கேட்காம இருந்தால் அடி வாங்குவீங்க. டீச்சர் எதாவது சொல்லுவாங்க, அதை உங்களுக்கு பண்ண தெரியாது, அடி வாங்குவீங்க. இப்படி நீங்கள் எல்லார்ட்டையும் அடி வாங்குறீங்க, எல்லாரும் உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்கனாலே அதுக்கு அர்த்தம் உங்கள் மனசு அழுக்காக இருக்குது, இருட்டாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அது எதனால் இருட்டாச்சு, எதனால் அழுக்காச்சு? பொய் பேசுகிறதுனால. முன்னாடியே சொன்னோமா, பொய் பேசுகிறதுனால தான் என்னாகும்? அழுக்காகும், இருட்டாகும். அப்போ வெளியில் இருக்க இந்த இருட்டு, இந்த ரூம் இருட்டாக இருந்துச்சுன்னா அந்த இருட்டை எனக்கு போக்குறதுக்கு என்ன வேணும்? இந்த டக்குன்னு லைட்டு போட்டால் இருட்டு காணாமல் போயிடும். அதே மாதிரி மனசு இருட்டாக இருக்குது அழுக்காக இருக்குன்னா என்ன பண்ணும்? உண்மையை பேசிட்டா மனசு வெளிச்சமாயிரும், மனசு சுத்தமாயிரும். அதான் சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் எப்போயுமே உண்மையை பேசுனீங்கன்னா உங்கள் மனசும் சுத்தமாக இருக்கும். நீங்கள் யாருக்கிட்டையும் திட்டு வாங்க மாட்டீங்க, அடி வாங்க மாட்டீங்க. உங்களை எல்லாருமே நல்ல பிள்ளைன்னு கொஞ்சுவாங்க. ஓகேவா? உங்கள் மனசு பளிச்சுன்னு நல்லா பிரைட்டாக இருக்கும். மனசு பிரைட்டாக இருந்துச்சுனாலே நீங்கள் எல்லா வேலையும் நல்லா அழகாக பண்ணிடுவீங்க. ஓகே, நீங்கள் படிக்கிறது அழகாக படிச்சிருவீங்க, அம்மா எது சொன்னாலும் அழகாக கேட்டுப்பீங்க. ஓகே, அதான் சொல்கிறாங்க. மனசு இருட்டாக இருக்குன்னா அந்த இருட்டை எப்படி போக்க முடியும்? லைட்டு. அதுக்கு என்ன லைட்டு வேணும்? லைட்டுன்னு எதை சொல்கிறாங்கன்னா நீங்கள் உண்மையை பேசுகிறதான் சொல்கிறாங்க. வெளியில் இருட்டாக இருந்துச்சுன்னா லைட்டு போட்டால் இருட்டு போயிடும். மனசு இருட்டாக இருந்துச்சுன்னா உண்மையை பேசுனா தான் மனசு பளிச்சுன்னு ஆகுமா? சரிங்களா? அழுக்கு இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாக வருமா? சரியா? அப்போ என்ன பண்ணணும்? உண்மையை மட்டும்தான் பேசணும். அதைத்தான் சொல்ல வராங்க. ஓகே, குறள் சொல்லுவோமா? எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. ஒருக்கா சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. இன்னொருக்கா பார்ப்போமா? சேர்ந்து சொல்லுங்கள். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. முடிஞ்சா? அடுத்த குறள் போமா? பாருங்க. அடுத்து என்ன இருக்கு? இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். இது ரொம்ப சூப்பரான ஒரு குறள். நம்ம காந்தி தாத்தா ஒருத்தர் சொன்னோம் இல்லையா, காந்தி படிச்சிருப்போம் இல்லையா, காந்தி தாத்தாவுக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு குறள் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. ஓகே, சரி. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒருத்தர் கெட்டது செஞ்சாங்கனாலும் அவங்களுக்கு நீங்கள் நல்லது தான் செய்யணுமா? அதை தான் இந்த குறளில் சொல்கிறாங்க. உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க கெட்டது செஞ்சால் கூட அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்?
நல்லது தான் செய்யணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறான், அதை வந்து அவங்ககிட்ட வந்து பிடுங்கிட்டு போயிடுறான், தட்டி விட்டுறான். சரியா? உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவன் வச்சுருக்கிற ஸ்நாக்ஸை தட்டி விடுவீங்க. அப்படி பண்ணுறது தப்பு. ஓகே, உங்ககிட்டருந்து ஒருத்தன் உங்கள் பொருளை எடுக்கணும்னு நினைக்கிறானா, அவனை அப்படி எடுக்கிறதுக்கு பதிலாக அவன்கிட்ட போய் நீங்கள் சண்டை போடுறக்குள்ள இந்தாடா வேணுமா, இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அது சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். ஓகே, இப்போ இது வந்து ஒரு சாதாரண விஷயம். இப்போ நீங்கள் ஒரு 10 பிஸ்கட் கொண்டு போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு தெரியாமல் அந்த பிஸ்கட் வந்து உங்ககிட்ட வந்து திருடணும்னு நினைக்கிறான். அவன் திருடிட்டியாங்கிறது உங்களுக்கு தெரியுது, இல்லை உங்ககிட்ட இருந்து அவன் அடிச்சு பிடுங்குறாங்கன்னு தெரியுது. ஆனால் நான் சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம், என்கிட்டருந்து என்னோடய பிஸ்கட்டை அவன் அடிச்சு பிடுங்குறானா, நானும் அவன் கூட மல்லுக்கு நிற்பேன், சண்டை போட்டு அவன் வச்சுருக்க ஸ்நாக்ஸை வாங்குவேன். அப்படித்தானே நம்ம யோசிப்போம். அப்படி பண்ணக்கூடாதான். அவன் உங்ககிட்டருந்து சண்டை போட்டு அந்த பிஸ்கட்டை வாங்குறானா, மறுநாள் நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்தோடனே இந்தாடா உனக்கு வேணுமா இந்தா வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு 2 பிஸ்கட் எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா அவனுக்கு கஷ்டமாக போயிடும். நேற்று நம்ம அவன்கிட்ட அடித்து வாங்கினோமே, இன்றைக்கி பாரு அவனே வாலண்டியராக வந்து கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மனசு கஷ்டமாக இருக்குமா. இதே சண்டை போட்டிங்கன்னா என்னாகும், 2 பேர்த்துக்கும் சண்டை பெருசாக முட்டிக்கிட்டே இருக்கும். இதே ஒரு தப்பு பண்ணியிருக்கான், அந்த தப்பை நீங்கள் மன்னிச்சு திருப்பி அவங்ககிட்ட ஃப்ரெண்டாக நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா, ஐயோ இவன் நம்ம ஃப்ரெண்டாக நினைக்கிறான், நம்ம தான் அவங்ககிட்ட தேவையில்லாமல் சண்டை போட்டோமோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு மனசு கஷ்டமாக இருக்குமா. சரியா? ஓகே, அதைத்தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. நீங்கள் மற்றதில் கூட வேண்டாம், இப்போ வீட்டில் எடுத்துக்கோங்களேன். வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா அவங்கள போட்டு இப்போ எதுக்கோ அடிக்கிறாங்க, போட்டு தாறுமாறுன்னு செம்ம பயங்கரமாக அடிக்கிறாங்க. அடித்தோடனே நீ அடிச்சுட்டு நான் சாப்பிட மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் முடிச்சு மூலையில் உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் முடிச்சதுக்கு மேற்கொண்டு 4 அடி தான் விழுகும். பயங்கரமாக இன்னொருக்கு எக்ஸ்ட்ரா தான் அடி விழுகும். அதை விட்டுட்டு அம்மா அடிச்சிட்டாங்க, எதுக்கோ அடித்தாங்க, ஆனால் நல்லதுக்கு தான் அடிச்சிருக்காங்கன்னு நினச்சிட்டு அடுத்த உடனே வேகமாக போய் அம்மா உங்களுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணவா இல்லை ஏதாவது பண்ணவா எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு அம்மாட்ட பாசமாக பேசுங்க. அம்மா என்ன நினைப்பாங்க, நம்ம பிள்ளையை போட்டு இவ்வளோ தூரம் அடித்தோமே, ஆனால் அவன் நம்மக்கிட்ட எந்த ஒரு கோபமே படாமல் இருக்கானே அப்படின்னு உங்கள் மேலே கோவப்பட்டதெல்லாம் மொத்தமாக அந்த கோபத்தையே விட்டுருவாங்க. அதுதான் சொல்கிறாங்க, நமக்கு ஒருத்தவங்க கஷ்டத்தை கொடுக்குன்னு நினைக்கிறாங்க. ஒருத்தவங்க நமக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்கனாலும் அவங்களுக்கு நம்ம அதை நல்லதை செஞ்சோம் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே நமக்கு என்ன ஆயிடுவாங்கன்னா ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. நம்ம அதை தான் சொல்கிறாங்க. சரியா? ஒருத்தர் உங்களுக்கு கெட்டது செஞ்சாலும் நீங்கள் அவங்களுக்கு திருப்பி பதிலுக்கு கெட்டது செய்கிறது போல நல்லதை மட்டுமே செய்யுங்க. சரியா? அவங்களுக்கு நல்லதை மட்டுமே செஞ்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு சீக்கிரம் என்ன ஆயிடுவாங்க, ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. யாரு கூடயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சண்டை போடவே கூடாது. எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நம்ம வந்து செய்யணும். அதை தான் வந்து சொல்கிறாங்க. யார் ஒருத்தவங்களை திட்டினாலும் சரி அடித்தாலும் சரி, நியாயமான உங்கள் மேலே தப்பு இருக்கோ இல்லையோ, சரியா, அன்வான்டாக ஒருத்தர் உங்களை வந்து உங்கள் மேலே தப்பே இல்லைனாலும் தேவையில்லாமல் அவங்கள வந்து அடித்தாங்கன்னா அதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுட்டு போக முடியாது. அதுக்கெலாம் நம்ம பதிலுக்கு பதில் இமீடியட்டாக டீச்சர்கிட்ட சொல்லி அம்மாட்ட சொல்லி என்ன பண்ணிடணும், சண்டை போட்டுடணும். அதுக்குன்னு ஓவராக நம்ம நல்ல பிள்ளையாக இருந்தோம்னா நம்மளை ஏமாளின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சரியா? ஓரளவுக்கு சில விஷயங்கள் அதெல்லாம் நீங்களே போக போக உங்கள் அம்மாட்ட கேட்டிங்கனாலே அதெல்லாம் என்னென்ன நல்ல பழக்கம் எது கெட்ட பழக்கம்னு அவங்களே சொல்லி தருவாங்க. உங்கள் அம்மாட்ட டீச்சர்கிட்ட கேட்டிங்கனாலே அவங்களே சொல்லி தருவாங்க. ஒருத்தவங்க உங்களுக்கு கெட்டதை செஞ்சாலும் நீங்கள் அவங்களுக்கு திருப்பி என்ன பண்ணால் நல்லதை தான் செய்யணுமா. அதை தான் வள்ளுவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். சொல்லுங்கள், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். சரி சொல்கிறீங்களா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். முடிஞ்சா? ஓகே, அடுத்த குறள் போமா. இப்போ ஒரு 5 குறள் பார்த்தோமா. என்னென்ன குறள் நம்ம வந்து பார்த்தோம், தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இந்த ஒரு குறள் ஒன்று பார்த்தோமா. அடுத்து என்ன பார்த்தோம், பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை நன்று. அடுத்து புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். அப்புறம் என்ன பார்த்தோம், எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. இப்போ லாஸ்ட்டாக என்ன குறள் பார்த்தோம், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் பார்த்தோமா. சரி, இப்போ அடுத்த ஒரு குறள் போமா. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அதாவது நீங்கள் காலையில் ஒருத்தருக்கு கெட்டது பண்ணிங்கன்னா திருப்பி சாயந்தரத்துக்குள்ளே நீங்கள் இன்னொருத்தருக்கு பண்ண கெட்டது உங்களுக்கு திருப்பி கெட்டதுன்னு ஆயிடுமா. இப்போ பாருங்களேன், காலையில் உங்கள் ஃப்ரெண்டோட பேனாவோ பென்சிலோ ஏதோ ஒன்று திருடி எடுக்கிறீங்க. ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து பேனா திருடிட்டோம் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் சாயந்தரத்துக்குள்ளே உங்களோட பேனாவே யாரோ திருடி இருப்பாங்க, காணாமல் போயிருக்கும்.
காலையில் இப்போ உங்கள் ஃப்ரெண்டை யாரோ ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டு அடிக்கிறீங்க, அவனை அடிச்சிட்டேன்டா, என்ன பவரை காட்டிட்டேன்டா, அடிச்சிட்டேன்னா நினைக்கிறீங்க. ஆனால் சாயந்தரத்துக்குள்ளே நீங்கள் யாராவது ஒருத்தர்கிட்ட அடி வாங்கியிருப்பீங்க, உங்கள் டீச்சர்கிட்டையோ அம்மாட்டையோ யாரோ ஒருத்தர்கிட்ட அடி வாங்கியிருப்பீங்க. அதுதான் நம்ம காலையில் ஒருத்தருக்கு ஒரு தப்பு செஞ்சோம்னா சாயந்தரத்துக்குள்ளே நமக்கு யாராவது ஒரு தப்பு அந்த தண்டனையை கொடுத்துருவாங்க. சிம்பிளாக ஒரே பாயிண்ட்டு தான். நீங்கள் யாருக்காவது ஒரு கெட்டது செஞ்சிங்கன்னா அந்த கெட்டது திருப்பி உங்களுக்கே தான் நடக்கும். சரியா? ஒருத்தருக்கு நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு உங்களை ஒருத்தரை போட்டு அடிக்கிறீங்கன்னா உங்களை வேறு யாரோ ஒருத்தவங்க அடிப்பாங்க. ஒருத்தர் பொருளை நீங்கள் திருடுறீங்கன்னா உங்கள் பொருளை வேறு யாரோ ஒருத்தவங்க திருடிடுவாங்க. ஓகே, ஒருத்தரை பொய்யா நீங்கள் மாட்டி விட்றீங்க, டீச்சர்கிட்ட பொய் சொல்லி நீங்கள் மாட்டி விட்றீங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளே உங்களை யாரோ பொய்யா ஒருத்தர் மாட்டி விட்டுருவாங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்களோ அந்த தப்பு இன்னொருத்தருக்கு நீங்கள் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுறீங்களோ, இன்னொருத்தருக்கு என்னென்ன கெட்டதெல்லாம் பண்ணுறீங்களோ அந்த கெட்டதெல்லாமே என்ன ஆகுனா உங்களுக்கு அப்படியே திருப்பி நடந்துடும். அதைத்தான் சொல்கிறாங்க. நீ யாருக்காவது ஒரு தப்பு பண்ண இன்னொருத்தவங்க உங்களால் அழுகிறாங்க அப்படின்னா நீங்கள் சாயந்தரத்துக்குள்ளே அழுக ஆரம்பிச்சிடுவீங்க. ஒரு பிள்ளையோட மண்டையை பிடிச்சி இழுத்து சண்டை போட்டு அந்த பிள்ளை உங்களால் அழுகுதுன்னா சாயந்தரத்துக்குள்ளே நீங்கள் என்ன ஆவீங்க, உங்களே யாராவது அது மாதிரி டார்ச்சர் பண்ணி நீங்கள் உட்காந்து அழுக ஆரம்பிப்பீங்க. காரணம், நீங்கள் யாருக்காவது ஒரு தப்பு செஞ்சிங்கன்னா அதே தப்பு உங்களுக்கே திருப்பி நடக்கும். இந்த பூமராங் கேள்விப்பட்டிருக்கோமா? பூமராங் இப்படி தூக்கி போட்டால் என்னாகும், போயிட்டு திருப்பி இங்கே தான் வரும். ஓகே, இப்படி தூக்கி போட்டு இது பண்ணிங்கன்னா நீ இங்கே நம்மக்கிட்டே தான் வரும். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு தப்பு செஞ்சிங்கன்னா அந்த தப்பு இப்படி சுற்றி போய் திருப்பி உங்கள் மேலே தான் மோதும். ஒருத்தனை பிடிச்சி கீழே தள்ளி விடுறீங்க, அவன் கீழே விழுந்து அழுகிறான், கொஞ்ச நேரத்தில் நீங்களே தடுக்கி விழுந்து நீங்களும் உட்காந்து அழுவீங்க. ஓகே, அதனால் எந்த தப்பும் செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? அது உங்களுக்கே திருப்பி ரிப்பீட் ஆகும். அதனால தான். சரியா? ஒருத்தருக்கு கெட்டது செய்கிறீங்கன்னா நீங்கள் பண்ணும்போதே யோசிக்கணும், அவனுக்கு செஞ்சால் எனக்கும் நடக்கும்ல அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். யோசிச்சிட்டிங்கன்னா எந்த தப்பு செய்ய மாட்டீங்க. அதைத்தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க சொல்லுங்கள். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். ஓகே, சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். திருப்பி சொல்லுங்கள். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். சேர்ந்து சொல்லுங்கள். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். படித்தாச்சா? என்ன சொல்கிறாங்க இந்த குறள்லேருந்து? அடுத்தவங்களுக்கு தப்பு பண்ணக்கூடாது, அடுத்தவங்களுக்கு கெட்டது பண்ணக்கூடாது, அந்த கெட்டது உங்களுக்கே ரிப்பீட் ஆகும் அப்படி பண்ணிங்கன்னா. அதைத்தான் சொல்கிறாங்க. சரியா? ஓகே, அடுத்த ஒரு குறள் பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு குறள், பாதி பேருக்கு தெரிஞ்ச ஒரு குறள் தான். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. என்ன சொல்கிறாங்க? கற்க கசடர அப்படின்னா ஒரு விஷயம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா படிக்கிற விஷயத்த தெளிவாக படிக்கணும். டீச்சர் ஒரு பாடம் நடத்துகிறாங்கன்னா அவங்க நடத்துகிறத தெளிவாக படிக்கணும், அறகுறையாக கவனிக்கக்கூடாது. அவங்க நடத்துகிறத தெளிவாக கவனிக்கணும். டீச்சர் பாடம் எடுத்துகிட்டு இருக்கும்போது இங்கே அப்படியே சொக்கி அப்படியே தூங்கி விழுகிறது இருக்கக்கூடாது. டியூஷனில் மேம் சொல்லித்தராங்க, இல்லை வீட்டில் அப்பா அம்மா உட்காந்து சொல்லித்தராங்கன்னா அப்படியே படிக்கும்போது என்ன பண்ணக்கூடாது, தூங்கக்கூடாது. ஹோம்ஒர்க் எழுதி இருக்கும்போதே இப்படி என்ன பண்ணக்கூடாது, தூங்கி விழுகக்கூடாது. நிறைய பேர் அதெல்லாம் சேட்டையெல்லாம் பண்ணுவீங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது. சரியா? ஒரு விஷயம் படிக்கிறீங்கன்னா தெளிவாக அதை கரெக்டாக படிக்கணும். சரியா? கிளாஸ் நடத்தும் போதோ வீட்டில் படிக்கும் போதோ தூங்கி விழுகக்கூடாது. சரியா? தெளிவாக படிக்கணும். என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கரெக்டாக கேட்குற இடத்துல சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஏபிசிடி வீட்டில் படிச்சுட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னா மேம் நடத்தும் போதே தெளிவாக கவனிக்கணும். மறுநாள் கிளாஸும் போது மறுநாள் கிளாஸ் நடக்கும்போது எந்திரிச்சு யாராவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணணும், நீங்கள் எந்திரிச்சு கரெக்டாக கடன்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? அதுதான் படிக்கிற விஷயத்த கரெக்டாக படிக்கணும், தெளிவாக படிக்கணும், அழகாக மனப்பாடம் பண்ணணும். அதுதான் மேட்ரு. சரியா? என்ன படிக்கிறீங்களோ அதை நல்லா நடத்துகிறத கவனிக்கணும், நடத்துகிற விஷயத்த அப்படியே மனப்பாடம் பண்ணணும், படிக்கணும். மனப்பாடம் பண்ணதை யாராவது கேட்டாங்கன்னா கேட்ட உடனே சொல்ல தெரிஞ்சிருக்கணும். நிறையா பிள்ளைங்க ஸ்கூலில் ரைம்ஸ் எல்லாம் நடத்துவாங்க, ரைம்ஸ் எல்லாம் கேட்பீங்க, ரைம்ஸ் கேட்டுட்டு மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க, மனப்பாடம்லாம் பண்ணிடுவீங்க. கிளாஸில் திருப்பி ரைம்ஸ் கேட்கும்போது சொல்ல மாட்டீங்க. இல்லை யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா அதை சொல்லுங்கன்னு சொன்னால் சொல்ல மாட்டீங்க. அப்படி இருக்கக்கூடாது. கவனிக்கணும், நடத்துகிறத ஒழுங்காக கவனிக்கணும், சொல்லித்தர்றதை மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணதை யார் கேட்டாலும் என்ன பண்ணியிருக்கணும், கேட்ட உடனே சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வெரி குட் பாப்பா. இல்லை அப்படின்னா வெரி குட் இல்லை. அதுதான். சரியா? கேட்டால் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ரெண்டாவது, டீச்சர் கிளாஸ் நடத்தும் போது நிறையா அட்வைஸ் சொல்லுவாங்களா, நிறையா நல்ல பழக்கங்கள் சொல்கிறாங்களா. இப்போ
க்ளீனிங் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கைகளை சோப்பு போட்டு கழுவுங்கள் இப்படின்னு சொல்கிறாங்க. வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் 2 பக்கட்டும் கை போட்டு நல்லா கழுவுங்க, சோப் போட்டு நல்லா கழுவுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டை நீங்கள் படிப்பீங்க, நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடி ஆடி படிப்பீங்க, மனப்பாடமும் பண்ணியிருப்பீங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு உட்காந்தா கையை கழுவாமலே வந்து சாப்பிடுங்க. அது இருக்கக்கூடாது. என்ன சொல்லி கொடுத்தாங்க? கை நல்லா கழுவிட்டு வந்து சாப்பிட்ணும் அதானே சொன்னாங்க. அப்போ படித்த விஷயத்த என்றைக்குமே ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்கள் காலையில் படிச்சிருப்பீங்க, எல்கேஜி யூகேஜிலே படிச்சிருப்பீங்க, காலையில் எழுந்தவுடன் பல் துலக்கு, எழுந்தவுடன் குளிச்சுட்டு சாமி கும்பிடு, சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு சரியான நேரத்துக்கு கிளம்புங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடுங்க, டீச்சர் சொல்கிற பாடங்களை படிங்க, சாயந்தரம் வந்த உடனே கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு திருப்பி உட்காந்து படிங்க, அப்புறம் ஈவினிங் நைட்டு சாப்பிட்டுட்டு பல்லு விளக்கிட்டு போய் படுத்துங்குங்க. இதை சொல்லி கொடுத்துருப்பாங்களா? இதை படிச்சிருப்பீங்களா? மனப்பாடமும் பண்ணியிருப்பீங்களா? ஆனால் இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா? ஃபாலோ பண்ணலை. காலையில் எந்திரிக்க மாட்டோம், எந்திரிச்சாலும் பல்லு விளக்க மாட்டோம். அம்மா தான் சண்டை போட்டு என்ன பண்ணுவாங்க? குச்சி வச்சு குத்தி பல்லு விளக்கி விடுவாங்க. சாப்பிட சொன்னால் உருப்படியாக சாப்பிட மாட்டோம். வாய்க்கில் வச்சு அப்படியே என்ன பண்ணணும்? திணிக்கணும். சாப்பிடுன்னு சொல்லி திணிக்கணும், சாப்பிட மாட்டோம். அப்புறம் படிக்க சொன்னால் படிக்க மாட்டோம். எல்லாமே நம்ம இது படித்தோம்ல, காலையில் எழுந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் என்னென்ன பண்ணணும்னு படித்தோமா? படித்ததை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா? நம்ம டெய்லி பண்ணுறோமான்னு கேட்டால் பண்ண மாட்டோம். அதுதான் தப்புங்கிறாங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ, நீங்கள் படிக்கிறதில் என்னென்ன நல்ல விஷயம் இருக்கோ அதை ஃபுல்லாக என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும், பின்பற்ற வேண்டும். சரியா? இப்போ திருக்குறளே வந்து போன கிளாஸில் அவ்வளோ பார்த்துருப்பீங்க, இப்போ இன்றைக்கி கிளாஸில் இவ்வளோ பார்க்குறோம். இது எல்லாத்துலேயுமே இல்லை நிறையா நல்ல பழக்க வழக்கங்கள் பார்க்குறோமா? அந்த நல்ல பழக்கங்களை இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விடாமல் அதை என்ன பண்ணணும்? நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பின்பற்ற வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். பொய் பேசக்கூடாதுன்னு படிச்சிருக்கோமா? அப்போ பொய் பேசக்கூடாது. டீச்சர் சொல்கிறத கேட்டு நடக்கணும், அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு நடக்கணும்னு படிச்சிருக்கோமா? கேட்டு நடக்கணும். இங்கே பாடத்தை படிச்சுட்டு அங்கே போய் அம்மாட்ட சண்டை போட, மறுநாள் ஃப்ரெண்டுகிட்ட போய் சண்டை, அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? என்ன படிக்கிறீங்களோ படிக்கிறத உங்கள் டெய்லி நீங்கள் அந்த படித்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார். பாடம் நடத்தும் போது ஒழுங்காக கவனிக்கணும். சரியா? கவனித்த விஷயத்த நல்லா மனப்பாடம் பண்ணணும். சரியா? அடுத்து மனப்பாடம் பண்ணுற விஷயத்த யாராவது கேட்டாங்கன்னா கேட்ட உடனே சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அடுத்து நீங்கள் என்ன படித்து மனப்பாடம் பண்ணிங்களோ அதை உங்கள் லைஃப்லையும் ஃபாலோ பண்ணணும். சரியா? இதைத்தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. சொல்லுங்கள். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. சொல்லுங்கள். திருப்பி சேர்ந்து சொல்லுங்கள். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. முடிஞ்சா? ஓகே. அடுத்த குறள் போமா? சரி, ஓகே. இப்போ வள்ளுவர் இந்த குறளில் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு 2 கண்ணு இருக்கா? இந்த 2 கண்ணு மாதிரி படிக்கிறதுக்கு 2 முக்கியமான விஷயம் இருக்கா. என்னென்னா எழுத்து, எண்கள். எழுத்துனா என்ன? நீங்கள் எழுதுவீங்களா? ஆனா ஊனா காஞ்சா சாஞ்சா ஏபிசிடி இதெல்லாம் எழுதுவீங்களா? இதுக்கு பேர் எழுத்துக்கள்னு சொல்லுவோம், லெட்டர்ஸ். அப்புறம் 1 2 3 4 படிக்கிறீங்களா? இதுக்கு பேர் என்னது? எண்கள்னு சொல்லுவோம். எப்படி மனுஷனுக்கு இந்த 2 கண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி அந்த கண்ணு மாதிரியே ரொம்ப ரொம்ப முக்கியமானது எழுத்துக்களும் எண்களும். சரியா? கண் இல்லாமல் நம்மளால் பார்க்க முடியுமா? கண்ணை மூடிட்டு இப்படி நடந்து பாருங்கள். இப்போ இந்த கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கும்போதே கண்ணை மூடிட்டு ஃபோனை கீழே வச்சுட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே எந்திரிச்சு நடந்து பாருங்கள். நடக்க முடியுமா? முடியாது. கண் இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா? முடியாது. எப்படி கண் இல்லாமல் நம்மளால் ஒன்று பார்க்க முடியாது, ஒன்று நடக்க முடியாது, ஒரு வேலையை பண்ண முடியாதோ அதே மாதிரி எண்களும் எழுத்துக்களும் தெரியாமல் நம்மளால் வாழவும் முடியாது. ஓகே. எண்கள் ஒரு எழுத படிக்க தெரிஞ்சிச்சுன்னா தான் உங்களால் வெளி உலகத்துக்கே போக முடியும், ஒரு மாலுக்கு போக முடியும். கண் இல்லாமல் எப்படி நம்மளால் வாழ முடியாதோ அதே மாதிரி எண்ணும் எழுத்தும் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது. சரியா? அதனால் நமக்கு இந்த கண்ணு மாதிரி இருக்கிறது தான் என்னென்னு சொல்கிறாங்க? ஒரு கண் லெட்டர்ஸ், எழுத்துக்கள். இந்த கண்ணு தான் வந்து ஆனா ஊனா காய்யா சாய்யா இக்கு ஏபிசிடி எல்லாமே ஒரு கண். இன்னொரு கண் என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? ஸோ இந்த 2 கண்ணும் நல்லா இருந்தால் தான் நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி எண்களும் எழுத்துக்களும் உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களால் படிக்க முடியும். சரியா? அதுதான் சொல்கிறாங்க. இப்போ உங்களை உட்காந்து ஏபிசிடி எழுதுன்னு ஏன் போட்டு அடிக்கிறாங்க? அது தெரிஞ்சாதான் உங்களால் அடுத்து மேலே படிக்க முடியும். 1 2 படி சொல்லுன்னு ஏன் போட்டு அடிக்கிறாங்க? உங்களை தெரிஞ்சுனா தான் அடுத்து மேற்கொண்டு படிக்க முடியும்.
சரியா? அப்போ அது படிக்கிறத ஒரு எழுத்தை வாசிக்கிறதுக்கோ இல்லை ஒன்று யாராவது கேட்டாங்கன்னா சொல்கிறதுக்கோ. இப்போ எண்ணும் எழுத்தும் தெரியாமல் நம்மளால் வாழ முடியுமான்னு கேட்டால் வாழவே முடியாது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாக்லேட்டே இருக்குது, அந்த சாக்லேட்டோட பேர் தெரியும், அதுக்கு வாசிக்க தெரிஞ்சுன்னா தான் அடுத்து ஏதாவது ஒரு கடையில் போய் பார்க்குறீங்கன்னா அது வாங்கணும்னு உங்களுக்கு தோணும். ஓகே, இந்த இதுதான் இந்த கடையில் தான் இருக்குது, இதை வாங்கணும்னு சொல்லி தோணும். இப்போ வெளியூருக்கு எங்கிட்ட போகிறீங்க, பஸ் நேம் இருக்குது, இந்த பஸ்ஸு என்னன்னு பேர் உங்களுக்கு தெரிஞ்சு வாசிக்க தெரிஞ்சுன்னா தான் அந்த பஸ்ஸு கரெக்டாக ஏறி போவீங்க. வாசிக்க தெரியலேன்னு என்ன பண்ணுவீங்க, ஒருத்தட்டையா ஏங்க அந்த பஸ் அந்த ஊர் போகுமான்னு எல்லார்ட்டையும் கேட்பீங்க. ஓகே, இப்போ ஏதோ கடைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க, வாசிக்க தெரிஞ்சுன்னா தான் அந்த கடையோட பேரை பார்த்து கரெக்டாக அந்த கடைக்கு போவீங்க. இல்லாட்டி அந்த கடை எங்கே இருக்குன்னு ஒவ்வொருத்தர்ட்டையாக கேட்டுட்டு போவோம். அப்போ படிக்க தெரியலை, எண்களும் எழுத்துக்களும் நமக்கு படிக்க தெரியலை, இல்லாட்டி எண்கள்னால என்னன்னு தெரியலைன்னா அது கண்ணு தெரியாததுக்கு சமம் தான். இப்போ 5, 1, 2, 3 எதுன்னு தெரிலைன்னா உங்களுக்கு 10 ரூபா நோட்டுக்கும் 500 ரூபா நோட்டுக்கும் வித்தியாசமே தெரியாது. போய் கேட்பீங்க ஒவ்வொருத்தட்டையா, இது என்ன நோட்டுங்க, 200 ரூபா நோட்டா 500 ரூபா நோட்டான்னு கேட்பீங்க. ஓகே, அதனால தான் சொல்கிறாங்க கண் போன்ற விஷயம் என்னது, எண்களும் எழுத்துக்களும். அதனால் 1, 2, 1000 வரைக்கும் என்ன பண்ணுங்கள், ஒழுங்காக படித்து வைங்க. ஆனால் அ இ அப்புறம் இக்கு இங்கு காய்ஞா சாய்ஞா காய்ஞா சா நவ் வரைக்கும், காக்கா அது கவு ஞவ் சவு ஞவ் டவுன்னு இருக்குல்லையே அது வரைக்கும். அப்புறம் ஏபிசிடி, இது எல்லாமே என்ன பண்ணணும், ஒழுங்காக தப்பு இல்லாமல் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு முழுசாக படித்து முடிக்கணும். சரியா? அதை படித்து முடிச்சிங்கன்னா தான் உங்களால் அடுத்து மேற்கொண்டு நல்ல பிள்ளையாக படிக்க முடியும். இல்லாட்டி கண்ணு தெரியாதவங்க மாதிரி நம்ம மட்டும் இருக்க வேண்டியதுதான். சரியா? அதாவது ஒருத்தர் கண்ணு தெரியாதவங்களாக இருக்காங்கன்னா கூட அவங்க அந்த படிச்சிருக்க கண்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக ஒரு இடத்துக்கு போகிறதுக்கோ இல்லை ஒரு ரூபா நோட் எடுத்து பார்க்குறதுக்கோ அவங்களுக்கு தெரியுது. அவங்க படிச்சிருக்கனால தான் கண்ணு அவங்களுக்கு தெரியாட்டி வாழ முடியுது. அப்போ அவங்களுக்கு கண்ணு நல்லா இருக்குது, ஆனால் நீங்கள் படிக்கலை, எதுவுமே தெரில அப்படின்னா நீங்கள் முட்டா பிள்ளையாக சுற்றிட்டு இருக்க வேண்டியதான். சரியா? அதான் சொல்கிறாங்க, எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. சொல்லுங்கள், எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. சேர்ந்து சொல்லுங்கள், எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இன்னொருக்கா சொல்லிடுவோமா, எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. முடிஞ்சா அடுத்த குறள் போமா. இது என்ன குறள், தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. என்னன்னா, இங்கே உங்கள் ஊரில் ஆறு இருக்குது, உங்கள் ஊரில் ஆறு இருந்துச்சுன்னா அப்பா அம்மா கூட்டிகிட்டு ஒரு நாள் ஆற்றுக்கு போயிட்டு வாங்க. சரியா? ஆறு இருந்துச்சுன்னா, உங்கள் ஊரில் ஆறு இருந்துச்சுன்னா, சரியா, அந்த ஆற்றுக்கு நீங்கள் போனீங்கன்னா விளாடுவீங்க. ஆற்றுல மண் இருக்குல்ல, மண் இருக்கும் இல்லையா, ஆற்றுக்கோ இல்லை நீங்கள் பீச் ஓரமாக இருக்கீங்க, கடல் உங்கள் ஊரில் இருக்குன்னா கடலுக்கு கூட நீங்கள் போங்க. போயிட்டு அங்கே மணலில் போய் தோண்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இவ்வளோ தூரத்துக்கு தோண்டினதுக்கப்புறம் உள்ளேருந்து தண்ணி வந்துடும். அந்த தண்ணியை தோண்டிங்கன்னா என்னாகும், ஆற்று மண்ணோ இல்லை கடல் மண்ணோ போய் உட்காந்து தோண்டுனீங்கன்னா தோண்ட தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதை அப்படியே தோண்டாமல் விட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி வராது, மொத்தமும் மூடி போயிடும், மண்ணு மூடி போயிடும். சரியா? அதே மாதிரி தான் நீங்கள் படிக்கிறீங்கன்னா படிக்க தான் உங்களுக்கு அறிவு வளருமா, படிக்காம விட்டிங்கன்னா அறிவுன்னு ஒன்று இல்லாமலே போயிடுமா. சரியா? இது நீங்கள் இது வரைக்கும் பண்ணது இல்லைன்னா வீட்டில் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள். பக்கத்தில் ஆறோ கடலோ இருந்துச்சுன்னா கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள். கூட்டிகிட்டு போயிட்டு உட்காந்து ஆற்றங்கரையில் மண்ணை தோண்டுனீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் தண்ணி வந்துடும். அங்கே எப்படி மண்ணை தோண்டும் போது உங்களுக்கு தண்ணி வந்துச்சோ அதே மாதிரி நீங்கள் உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அறிவு வந்துடும். அவ்வளவுதான். சரி, என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், ஒன்றும் வேண்டாம், நல்ல நல்ல கதைகளை கேளுங்க, நல்ல அறிவார்ந்த கதைகளை கேளுங்க. அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க, டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க. அதை கேட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு அறிவு வந்துடும். வேறு ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம். சரியா? உட்காந்து தேவையில்லாமல் வெட்டியாக ஒரு பாட்டோ ஒரு படமோ இல்லை கதையோ கேட்குறதுக்கு நல்ல அறிவான கதையை கேளுங்க, அறிவு உங்களுக்கு நல்லா வரும். நல்ல அறிவான விஷயத்த அம்மா சொல்லித்தர சொல்லுங்கள், அறிவு வந்துடும். அவ்வளோதான். ஆற்றுல போய் மண்ணை தோண்டுனா தான் தண்ணி வரும். அதே போல் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன வருமா, அறிவு வருமா. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. சரியா? என்ன குறள் திருப்பி சொல்லிடுங்க. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. சேர்ந்து சொல்லுங்கள். தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. சேர்ந்து சொல்லுங்கள். தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து
ஊறும் அறிவு. ஓகே, சரி, லாஸ்ட்டாக ஒரு குறள் இன்னைக்கு. என்ன குறள்? கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதாவது நீங்கள் எவ்வளவோ அழகாக ட்ரெஸ் வச்சுருக்கீங்க, நல்லா காஸ்ட்லியாக ட்ரெஸ், நல்லா ஜிகுன்னு ட்ரெஸ் வச்சுருக்கிறீங்க, நல்லா சூப்பராக காஸ்ட்லி ஷூ ஸ்லிப்பர் வச்சுருக்கீங்க, போட்டுக்கிறதுக்கு சூப்பராக ஜுவல்ஸ் வச்சுருக்கீங்க, தலையில் போடுறதுக்கு அழகாக கிளிப் வச்சுருக்கீங்க, சூப்பராக வளையல் போட்டிருக்கீங்க. இப்போ உங்கள்கிட்ட கோட் ஷூட், நல்லா அழகாக கோட் ஷூட் இருக்குது, கையில் கட்ட அழகாக வாட்ச் இருக்குது, நல்லா டிப்டாப்பாக எல்லாமே இருக்குது. அவ்வளோ எல்லாமே உங்களுக்கு வீட்டில் கேட்க, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லா பொருளும் கையில் சாப்பிட்றதுக்கு இருக்குது. என்ன நீங்கள் ஸ்நாக்ஸ் ஆசைப்பட்றீங்களோ அது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே இருந்தால் உங்களை எல்லோரும் மதிச்சிடுவாங்களா? உங்களை எல்லோரும் நல்ல பிள்ளைன்னு சொல்லிடுவாங்களா? கேட்டால் கிடையாது. நீங்கள் எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும், எவ்வளோ அழகாக காஸ்ட்லி ஜுவல்லர்ஸ், செயின், தோடு, பொட்டு இது மாதிரி வச்சுருந்தாலும், வளையல் போட்டிருந்தாலும், நல்லா சூப்பராக கோட் ஷூட்டு ஷூ எல்லாம் போட்டிருந்தாலும், நீங்கள் எவ்வளோ ஸ்நாக்ஸு எவ்வளோ காஸ்ட்லி ஐட்டம்லாம் வச்சுருந்தாலும் உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. உங்களை யாரும் நல்ல பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே, எப்போ உங்களை நல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்கன்னா மட்டும்தான் உங்களை நல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ உங்கள் ஸ்கூலில் ஆனுவல் டே வைக்கிறாங்க, ஆனுவல் டேக்கு சூப்பராக மேக்கப் பண்ணிட்டு போயிருக்கீங்க, ஆனால் ஒரு டான்ஸ் ஆடலை, ஒரு காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணல, கிளாஸில் ஒரு ஃபஸ்ட் மார்க்கு இது எதுவுமே எடுக்கலை, எதுவுமே பண்ணாமல் சும்மா வேடிக்கை பார்க்க மட்டும் நீங்கள் போயிருக்கீங்க. வேடிக்கை பார்க்குறதுக்கு அழகாக மேக்கப் பண்ணிட்டு போய் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் அழகாக மேக்கப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி யாராவது உங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்களா? இல்லை. அதுக்குமே நீங்கள் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போய் பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் கொடுப்பாங்க. கரெக்டாக? ஸோ இப்போ ஏதாவது ஒன்றில் நீங்கள் அறிவு சார்ந்து நல்ல அறிவாளியாக ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பாராட்டோ பரிசோ இருக்கும். உங்களை 10 பேர் மதிப்பாங்க. நீங்கள் நல்லா படிக்காமல் எப்பயுமே சேட்டைக்கார பிள்ளையாக இருக்கீங்க, எதுவுமே படிக்கலை, ஒன்றுமே தெரியல உங்களுக்கு அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணியிருந்தாலும், இந்த பாப்பா அழகாக மேக்கப் பண்ணியிருக்கே, இந்த பையன் அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? கொஞ்ச மாட்டாங்க. அப்படியே உங்களை தூக்கி கொஞ்சுறாங்க. வாட்ஸ்அப் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ஒரு ரைம்ஸ் சொல்லுங்கிறாங்க. உங்களுக்கு சொல்ல தெரியலைன்னா, என்ன இந்த பிள்ளை படிக்காதா, அது முட்டா பிள்ளையா அப்படின்ட்டு போயிடுவாங்க. சரியா? அப்போ நீங்கள் எவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணியிருக்கீங்க, ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, உங்கள்கிட்ட எவ்வளோ காஸ்ட்லி ஐட்டம்ஸ் இருக்குது, அதுவும் முக்கியம் கிடையாது. அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு நல்லா நீங்கள் எல்லாட்டையும் பாசமாக அழகாக பேசுகிறீங்களா, அதைத்தான் பார்ப்பாங்க. சரிங்களா? அப்போ நம்மக்கிட்ட இருக்க பெரிய அழகே என்ன அப்படின்னா நம்மளுடைய படிப்பு தான். சரியா? அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படிங்கிறாங்க. ஓகே, சொல்லுவோமா? சேர்ந்து சொல்லுங்கள். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஓகே, இன்னொருக்கா சொல்லுவோமா? சொல்லுங்கள். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இன்னொருக்கா சேர்ந்து சொல்லுங்கள். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. சரியா? ஓகே, சரி. இப்போ பாருங்கள், இப்போ என்னென்ன குறள் பார்த்தோம்? லைனாக ஃபஸ்ட்லேருந்து சொல்லிடுறீங்களா? இன்றைக்கி 10 குறள் பார்த்தோமா? என்னென்ன குறள் பார்த்தோம் சொல்லுங்கள். என்ன குறள் ஒன்று பார்த்துருந்தோம்? இன்றைக்கி என்னென்ன குறள் பார்த்தோம்? எல்லா குறளையும் ஒரு திருப்பி சொல்லிடுவோமா? சொல்லுங்கள், என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். என்னென்ன குறள் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு ஒரு குறள் பார்த்தோமா? தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அடுத்து என்ன குறள் பார்த்தோம்? பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. அப்புறம் என்ன குறள் பார்த்தோம்? புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். ஓகே, அடுத்து எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. அடுத்து லாஸ்ட்டு அப்புறம் என்ன குறள் பார்த்தோம்? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். அப்புறம் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அப்புறம் என்ன பார்த்தோம்? கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. அப்புறம் குறள் என்ன பார்த்தோம்? தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. இப்போ லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்? கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை எவை. இன்னைக்கு இந்த 10 குறள் பார்த்தோமா? 10 குறள் படிச்சிருப்பீங்க இல்லையா? சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த விரல் விட்டு சொல்கிறோம் இல்லையா, எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா,
ஒவ்வொரு திருக்குறள்லையும் 7 வார்த்தை மட்டும்தான் இருக்கும். எத்தனை வார்த்தை இருக்கும்? 7 வார்த்தை. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 சீர் தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு குறள் சரியாக சொல்கிறீங்களா தப்பாக சொல்கிறீங்களாங்கிறத ஒவ்வொரு விரல் விட்டு எண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ 7 வார்த்தை கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த குறள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னு அர்த்தம். 7க்கு கம்மியாக வந்துச்சுனாலோ இல்லை கூட வந்துச்சுனாலோ நீங்கள் குறள் தப்பாக சொல்லியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், விரல் விட்டு சொல்கிறோம். சரியா? அதனால் நீங்கள் படிக்கும்போது கரெக்டாக விரல் விட்டு சொல்லிட்டிங்கன்னா அந்த குறளை தப்பு இல்லாமல் உங்களால் சொல்லிட முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ லாஸ்ட்டு ஒரு வீடியோ பார்க்கும்போது ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தீங்க, அம்மா மகனுக்கு வந்து குறள் இருக்க மாதிரி அப்பா மகனுக்கு எதுவும் குறள் இருக்கா அப்படின்ட்டு. எஸ், ஒரு குறள் வந்து இருக்குது. என்ன குறள் அப்படின்னா, தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். இன்னொரு குறள் இருக்குது, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள்ளேனும் சொல் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு அப்பாவுடைய முக்கியமான கடமை என்னென்னா, அவங்க பெற்ற பிள்ளைய நல்லபடியாக படிக்க வச்சு நல்ல 4 பேர் முன்னாடி கொண்டு போய் சேர்க்குறதான். நல்லா படிக்க வைக்கணும். இப்போ ஒரு இடத்துக்கு அவர் போகிறாருனால இவன் நல்லா படித்த பிள்ளையப்பா, நல்லா தெளிவான ஆளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை படிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு யாரோட பொறுப்புனா அப்பாவோட பொறுப்பு. பையனுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டிய பொறுப்பு யாரோடதுன்னா அப்பாவோட பொறுப்பு. சரிங்களா? இதைத்தான் சொல்கிறாங்க, ஒரு அப்பா ஒரு மகனுக்கு என்ன விஷயம் செய்யணும்னா அந்த பையனை நல்லபடியாக படிக்க வைக்கணும், அவனுக்கு நல்லது எது கெட்டது எதுங்கிறத தெளிவாக சொல்லி கொடுக்கணும். இப்போ அப்பா அது மாதிரி ஒரு நல்ல பையனை வளர்த்துட்டார், நல்லா படிக்க வச்சுட்டார், நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டார். இப்போ அந்த பையன் அவங்க அப்பாவுக்கு என்ன திருப்பி பதில் செய்யணும் அப்படின்னா அதுக்கு வள்ளுவர் சொல்கிறார், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள்ளணும் சொல். இப்போ அவங்க அப்பா அவனை படிக்க வச்சார் இல்லையா, படிக்க வச்சதுக்கு இவன் ஒழுங்காக படிச்சிருக்கணும். படித்து சூப்பராக படிக்கிற பையன்ப்பா, நல்லா அருமையாக படிச்சிருக்கிறான் அப்படின்னு இருக்கிறவங்களாம் பாராட்டணும். பாராட்டுற அளவுக்கு இந்த பையன் படிக்கணும். சரியா? இப்போ உங்கள் அப்பா அவங்கள படிக்க வச்சாங்கன்னா உங்கள் அப்பாவை எல்லோரும் பாராட்டுற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து நல்லா படிக்கணும். சூப்பராக படிக்கிறான் உங்கள் பையன், அம்சமாக இருக்க அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பாராட்டுற மாதிரி இருக்கணும். ஓகே, எந்த காம்படிஷன் இருந்தாலும் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுக்கிற மாதிரி நம்ம வந்து படிக்கணும். அவ்வளோ நாலேஜாக இருக்கணும். உங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் அப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்களே, அதை வந்து என்றைக்குமே லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். நல்ல விஷயங்களும் என்றைக்குமே செய்யணும். அப்படி செய்யும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க அவங்க வீட்டில் என்ன தவம் பண்ணாங்களோ தெரியல, அவங்க அம்மா அப்பா என்ன தவம் பண்ணாங்களோ தெரில, ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்துக்கிற விதத்தை பார்த்து உங்கள் அப்பா அம்மாவை அவங்க எல்லோரும் பாராட்டணும். சரியா? நீங்கள் ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கீங்க அப்படின்னு உங்களை நல்லா வளர்த்துருக்காங்க, சூப்பரான பையனாக இருக்கீங்க, சூப்பரான பிள்ளையாக இருக்கீங்கன்னு உங்கள் அம்மா அப்பாவை எல்லோரும் பாராட்டணும். அதுதான் ஒரு பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஒரு அப்பா அம்மா பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு வேணுங்கிறது செஞ்சு கொடுக்குறது, நல்லா சாப்பாடு போடுறது, நல்லது கெட்டது சொல்லி கொடுக்குறது மட்டும்தான். அதை லைஃப்பில் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நல்ல விஷயங்களை மட்டும் பண்ணணும், கெட்டது எதுவும் பண்ணக்கூடாது, நல்லா படிக்கணும், போகிற இடத்துலலாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குற மாதிரி இருக்கணும். அப்படி எல்லா இடத்துலையும் பேர் எடுத்து உங்கள் அம்மா அப்பாவை எல்லோரும் பாராட்டுற அளவுக்கு நீங்கள் நல்ல பிள்ளையாக நடந்துக்கணும். அதை விட்டுட்டு உங்கள் அம்மா அப்பா என்ன பிள்ளை வளர்த்து வச்சுருக்கா வரிவ அப்படின்னு சொல்லி திட்டுற மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது, நடந்துக்கக்கூடாது. இதுதான் வந்து வள்ளுவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு பெற்றோர் அவங்க பிள்ளைக்கு என்ன கடமை செய்யணும், அதுக்கு அந்த பிள்ளை அவங்க பெற்றோருக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட்டு கிளாஸ் வீடியோ கமெண்டில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, அதனால் அதை வந்து சொல்லியிருந்தேன். இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்குண்டானதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி.